இதுல என்னடா அதிசயம்? ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர், அதுதான் அதிசயம். உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு, அது போது எனக்கு அது போது. பல்லாண்டு வாழ்க. வாழ்ந்தா போச்சு. செம்பகத்துக்கும் கொடுத்து வைக்கல, அல்பாயுசிலேயே போயிட்டேன். ஆமா சித்தப்பா, நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. பாவம். சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை அடிச்சுட்டாங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தெரியுமே. தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல? அதுலதானே சிக்கல். ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப நீ கூப்பிட்டா வந்துட்டு அண்ணே அண்ணே. சித்தப்பா, அப்பா மயக்கமா இருக்காருல்ல. அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா? இங்க பாரு, கையில பிற்கிலையும் டீப் ஏத்தி விட்டுருக்காங்க. மூச்சு விட முடியாம சிரமப்படுறா. உங்க அப்பனுக்கு ஏன் வேலையா போச்சு? ஏதாவது ஆபத்துல மாட்டி கொட்டி அப்புறம் அவன்தான் காப்பாத்தணும். ஆபத்து வாழ்ந்தவனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு பாங்கூட்டியாட்ட துள்ளி குதிச்சு ஓடி ஆந்துருவான். என் பிரார்த்தனை வீண் போகாது. பாரு, இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. என்ன சொல்றீங்க டாக்டர்? நிஜமாவா? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். ராமனுக்கு இனிமே ஒன்னும் ஆபத்து இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் ஹி ரெக்கவர்ஸ் வெல். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, இந்த டாக்டர் சரியில்லையே. காலேஜ்ல பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் இருக்க. எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு போயிட்டான். புடுங்கி. ஐயோ அண்ணே அண்ணே. ஐயோ ஐயோ ஐயோ, மூச்சு முட்டுதா டாக்டர். ஐயோ இது அருண் அருண் மூச்சு முட்டுதுடா. மூச்சு முட்டுது. நல்லா மூச்சு விடுங்க. எனக்கு எதுனா மூச்சு அப்படிக்கு முட்டுதுடா. அந்த டீப் புடுங்கி விட்டுட்டா. அந்த மூக்குக்குள்ள சொருகு சொருகு உள்ள. சொருகிட்டியா? அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயுவை புடுங்கி விட்டுட்டு போறானே, இவன் டாக்டரா கொலைகாரனா? நம்ம எதிரி ஒழிஞ்சா. நரேந்தர், உங்களுக்கு நாங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலப்பா. நான் என் கடமை தானே செஞ்சேன். டாக்டர், என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நோ, இட் இஸ் அவர் டியூட்டி. எங்க கடமையை தான் செய்தோம். ஆல் தி பெஸ்ட். இவங்களை சொல்லி குத்தம் இல்ல. நம்ம ஊரே அப்படித்தான். பட்டாபிஷேகம் வரும்போது அனுமார மறந்துடுவாங்க. என்னால நம்பவே முடியல டாடி. அவன் எப்படி பொழைச்சானே தெரியல. அப்படியே பொழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான்? நரேந்திரா, அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு. வேண்டாப்பா, ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பான். இந்த பாருங்க, பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இத பாரு, சமுதாயத்துக்காக பாடு பண்ணணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க படுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாயில்லாத பிள்ளை. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்ட. நீ எப்ப ஜப்பானுக்கு போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன். இப்ப நடுவுல இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலேயே கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரு எழுத்து வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா?
பச்சை மிளகா தம்ம துண்டு தானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பாட்டி அட விடாத, அவன் என்ன மாதிரி ரோசக்காரன். சரி சரி புலம்பாத. எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது, அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன். புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோம். போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு. அடே அறிவு கட்ட ஆவி, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? அதானே, எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி. Thank you.